நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடம். இந்த வருஷத்துக்கு பேர் என்னங்க? பராபவ வருடம். பராபவ அப்படின்னா எப்படி இந்த பறந்து விரிந்த பாரத தேசம் அப்படின்னா இந்த பூமியை சொல்கிறோமோ, சூரியன்லேருந்து இத்தனை மடங்கு பெருசு, இல்லைனா சந்திரனை விட பூமி இத்தனை மடங்கு பெருசு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை போல் பறந்து விரிந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் காத்து ரட்சித்து அருள் செய்யக்கூடிய இறைவனுடைய முழு நல்லாசிகள் பெற்று இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்க போகுது. ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவது தான் நமக்கு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன வள்ளலாரை போல பக்தி தழைக்கும் எல்லா உயிர்களுக்கும் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு என்னெல்லாம் நடக்க போகுது? மெயினாக குரு பகவான் உச்சமடைய போகிறார். இந்த வைகாசி மாதம் குரு பகவான் உச்சமடைகிறார். குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உச்சமடைகிறார். ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகுவும் கேதுவும் எங்கே போகிறாங்க? மகரத்தில் ராகு, கடகத்தில் கேது. அப்போ ராகு கேது பயிற்சி இருக்குது. இது போக சனி பகவான் வக்ரம் இருக்குது. ஐப்பசி மாதம், புரட்டாசி மாதமே சனி பகவான் வக்ரம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் இந்த கிரக அசைவுகள், கிரக பயிற்சிகள், கிரகத்துடைய வக்ரங்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி கம்ப்ளீட்டாக இந்த 12 மாதம், அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் 1 இயருக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இந்த குரு உச்சம் அடைஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 7.5 சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், பாத சனியாக இருக்கலாம், ஜன்ம சனியாக இருக்கலாம், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், அல்லது சனியுடைய பார்வை பெறக்கூடிய ராசிகளாக இருக்கலாம். ரிஷபம், கன்னி, தனுசு. அப்போது அல்ல அசுப கிரகங்கள் சிம்மம், அல்லது ராகு அமரக்கூடிய மகரம், கேது அமரக்கூடிய கடகம். அப்போ நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம், எந்த லக்னமாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். கவலை வேண்டாம் என் அன்பு பக்தர்களே. இந்த கிரக அசைவுகள் இது கோச்சாரம்னு சொல்லுவோம், டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் வளிமண்டலம், சூரிய மண்டலத்தை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ அங்கங்கே ஜாயிண்டிங் வரும்போது, அந்த நெட்வொர்க் கதிர்வீச்சு படும்போது பூமியில் அசைவுகள் மாறுது. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் ப்ரெடிக்ஷனே நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் கவலை வேண்டாம். 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வருஷ பிறப்பு சூப்பராக இருக்குது. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதே போல் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். எழுதி வச்சுக்கோங்க, இது வரலும் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலை. இந்த இஸ்ரேல் போர் கூட ஜூன் மாதம் முடிவுக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு டைமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி மார்ச் மாதம் 14ஆம் தேதி. ஜூன் மாதம் இந்த ஈரான் போர் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு அமைதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஒரு பாடமாக அது இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அது ஏற்படுத்தும். இல்லை இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் ஏற்படும். நமக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும். போர் பதற்றங்கள் தணிந்து எல்லா உயிர்களும், அதுவும் அங்கே இருக்கக்கூடியவங்களும் மக்கள் தான், அல்ல அவங்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஸோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசி தமிழ் புத்தாண்டு மகர ராசியை பொறுத்தவரையிலும்
இனி வருங்காலங்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போரும். இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். இனி ஒரு நாளும் உங்களுக்கு திருநாளாக அமையட்டும். அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய நல்லாசிகள். அந்த சிவபெருமான் தான் இனிமேல் நீங்கள் சிவபெருமானை தான் அதிகமாக நம்பணும். ஏற்கனவேவும் சிவபெருமானை தான் நீங்கள் அதிகமாக வழிபாடு செய்திருப்பீங்க. இல்லை பெருமாளோ உங்கள் இஷ்ட தெய்வமோ யாரோ ஒருத்தர். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நல்ல ஒரு புதிய தொடக்கம், புதிய வாழ்க்கை என்பதை போல ஒரு புதிய தொடக்கம், புதிய அத்தியாயம் ஆரம்பம். என்ன புதிய அத்தியாயம்? ஒன்றும் இல்லை மகர ராசி என்பதிலே இந்த 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஆனால் திரும்பவும் ராகு உங்கள் ராசிக்கு வரப்போகுது. அதை கவனிச்சிங்களா நீங்கள்? உடனே ராகு ராசிக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பாம்பு வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கி கரெக்டாக புரட்டாசி மாதம் அந்த பாம்பு, ராகுங்கிற பாம்பு வீட்டுக்குள்ளே வருது. அப்போ வீட்டுக்குள்ளே பாம்பு வருது என்ன அர்த்தம்? முன்கூட்டியே 6 மாதத்துக்கு முன்பாகவே மகர ராசி அன்பர்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும். அலர்ட்னா என்னங்க? எதுவும் வீண் செலவு பண்ணக்கூடாது, எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நான் ஒரு புதுசாக ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஒரு மிஷின் வாங்குகிறேன், இல்லைனா ஒருத்தர் பணம் கேட்டார், நான் கொண்டு போய் மொத்தமாக அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன், கம்ப்ளீட்டாக நான் அவர்கிட்ட பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரியெல்லாம் எங்கேயும் போயிட்டு நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது. புரியுதுங்களா? எனக்கு ராகு உள்ளே வராரு, ரொம்ப கஷ்டம்னு வந்து கேட்டாங்க, அழுது கேட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க, கொடுத்துட்டேன். இப்போ கேட்டால் ஏன்ட்ட ஏது கொடுக்கறதுக்கு, வரும்போது கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, இருந்தால் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான சிக்கல்கள்னால் பாம்பு உள்ளே வந்ததுன்னா அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் இந்த 6 மாதம்தான், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. சரி, ராகு உள்ளே வர வரையிலேருந்து தான் அந்த பாம்பு பயமுறுத்தும். உள்ளே வந்தாச்சுன்னா ராகு பொட்டி பாம்பாக சுருட்டி கீழே உட்காந்துருவார். கவலை வேண்டாம். புரட்டாசிக்கு பிறகு, அக்டோபர் மாதத்துக்கு பிறகு, அடுத்த ஏப்ரல் வரலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது எப்படி சாமி? பாம்பு உள்ள ராகு உள்ளே வர வரலும் பிரச்சனையை பண்ணுவார், பயமுறுத்துவார், பழி வாங்குவார், ஏதேனும் ஒரு பெரிய சிக்கலை போய் மாட்டி விட்டுருவார், ஏதேனும் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருவார். ஏமாந்துட்டேன் சாமி, நான் என் பையனை நம்பி ஏமாந்துட்டேன், என் மாப்பிள்ளையை நம்பி, அவன் சொன்ன வார்த்தையை நம்பி ஏமாந்துட்டேன், நான் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன்னு சொன்னேன், நான் நம்பிட்டேன் சாமி, உண்மையாக சொல்கிறான்னு நினச்சேன். என் மாப்பிள்ளை சொல்கிறான்ல, என் பொண்ணு சொல்லித்து சாமி, நான் உன் பேச்சை கேட்குறமான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மகர ராசி. இதெல்லாம் ராகு வரத்துக்கு முன்னாடி. ராகு உள்ளே வந்துட்டாருன்னா பொட்டி பாம்பாக சுற்றி அடக்கமாக இருப்பார். ஏங்க? 7ஆம் இடத்தில் மகர ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் நேர் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறாரு. நேர்பாதியாக மகர ராசியை பார்க்க போகிறார். அப்போது இந்த தமிழ் புத்தாண்டை மகர ராசி என்பர்கள் 2 விதமாக பிரிச்சுக்கலாம். முதல் 6 மாதம் கவனம், எச்சரிக்கை, ஜாக்கிரதை. பின்னாடி ஒரு 6 மாதம் எல்லாம் நன்மை, சூப்பராக இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அப்படின்னா இப்படி பிரிச்சுக்கலாம். ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்பாக, ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்பாக. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு 2 விதமாக செயல்பட போகுது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் குரூஷியலானது, கவனமானது, எச்சரிக்கையானது. எந்த வார்த்தையும் யாரையும் நம்பி செயல்படாதீங்க, யாரையும் நம்பி முதலீடு செய்யாதீங்க. கவனம் தேவை. பணங்காசு கொடுக்கறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறது, சீட்டு கட்டுறது, அப்போ இது போன்ற எந்த செயல்பாடுகளிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது.
மெயினாக உதவி பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடன் வாங்கி கொடுக்கறது, இல்லை கடன் வாங்கிறது, நகை அடமானம் வைக்கிறது, சீட்டு கட்டுறது, சீட்டு பிடிக்கிறது, ஃபண்டு பிடிக்கிறது. அப்போ இந்த மாதிரி பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதில்ல, வேறு எதுவும் ஷேர் மார்க்கெட்டில் போகிறது, மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் போகிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது, ட்ரேடிங்கில் போடுறது, ஷேர்ஸ் வாங்குவது, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, அந்த மாதிரிலாம் கேம்பிளிங் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைன் கேம் விளையாடுறது. அப்போ இதிலெல்லாம் மிகுந்த எச்சரிக்கை தேவை. நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி, ஏற்கனவே எனக்கு இப்படி நடந்து போச்சு, எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா நஷ்டம், எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம். அன்றைக்கெலாம் ஒருத்தர் 16 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படிங்கிறார். இதில் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டேன் சாமி, என்னுடைய பைசா மட்டும் இல்லை, வர வேண்டியது கிட்டத்தட்ட 140 பேர் நேம் லிஸ்ட்டு கொடுக்குறார். அப்புறம் 140 பேர் நேம் லிஸ்ட்டு நம்ம பண்ண முடியாது. ரிலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க, இவரை நம்பி கொடுத்துருக்குறாங்க, மொத்தமும் போச்சு. இன்றைக்கி இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ முதல் 6 மாதம் எச்சரிக்கை, கவனம் தேவை. இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா உங்கள் பாவகர்மா. அப்போ உங்கள் பாவகர்மா வினை நீங்கினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த பாவகர்மா விலகினா தான் நீங்கள் நல்லா இருக்கவே முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும். அப்போ இந்த பாவகர்மா எப்போ விலகுதுங்க? குருவுடைய பார்வைப்பட்ட பிறகு தான் விலகுது. எப்போது? புரட்டாசி மாதம், இங்கிலீஷ்க்கு அக்டோபர் மாதம், 10ஆம் மாதம். அப்போ முதல் 6 மாதம் எல்லா இடத்திலும் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையும் கவனம் தேவை. ஒரு வேளை சிக்கலில் மாட்டியிருந்தீங்கன்னா, ஏற்கனவே எனக்கு நடந்துச்சு சாமி, நான் இப்போ பெரிய சிக்கலில் இருக்கேனாக்கா, நிச்சயமாக அவங்கள வெளியே கொண்டு வருவதற்கு பரிகாரங்கள் தான் கை கொடுக்கும். பரிகாரங்கள் அறிந்து செய்வது சிறப்பு. மகர ராசி அன்பர்களே.